இன்றைக்கி இந்த வீடியோவில் பிஎன்ஜி பிக்சர்ஸு யூஸ் பண்ணி நம்ம எப்படி வீடியோவில் எடிட் பண்ணலான்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பேக்ரவுண்ட் மாற்றி நம்ம ஃபோட்டோஸை பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எப்படி நம்ம KineMasterல எடிட் பண்ணுறது, அது ரொம்ப ஈஸியாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ, நமக்கு தேவையான ஃபோட்டோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ இருக்கோ அதை கட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆப்பை யூஸ் பண்ணி கட் பண்ணிங்கனாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆப்போட லிங்க்கு கீழே தரேன். அப்போலாட்டி ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பேக்ரவுண்ட் எரேசர்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே ஆப் வந்துடும். ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ உங்களுக்கு வேணுன்ற ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச ஃபோட்டோ தான் இருக்குது. இதை எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். பேக்ரவுண்ட் எரேசர் மூலமாக நம்ம ஃபோட்டோவை ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண ஃபோட்டோ தான் பிஎன்ஜி அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி புள்ளி புள்ளியாக இருக்கும், நம்ம ஃபோட்டோ மட்டும் இருக்கும். ஃபெதர் கொடுத்துக்கோங்க. ஃபெதர்னாக்கா அவுட்லைனில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் மறையுதோ அதோட குறைக்கிறது தான் ஃபெதர்னு சொல்லுவோம். ஃபெதர் 2-3 பிக்சர் கொடுத்தீங்கனாலே போதும், மறைஞ்சிது. ஃபோட்டோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேக்ரவுண்ட் மாதிரி இன்னும் நிறையா வேணாக்கா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிங்கனாலே தெரியும். நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே நிறையா எடிட்டிங் பேக்ரவுண்ட் அப்லோட் பண்ணிட்டு வரோம். இப்போ நம்ம எடிட்டிங் ஆரம்பிக்கலாம். KineMaster ஓப்பன் பண்ணிக்கோங்க. KineMasterல உங்களுக்கு வேண்டிய சைஸில் கொடுத்துக்கோங்க. எப்பயும் போல் மீடியாவில் போய் பேக்ரவுண்டு பிளாக் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய செகண்டுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 15 செகண்ட் எடிட் பண்ணி காட்டுறேன். மீடியா ஓப்பன் பண்ணிக்கோங்க. லேயர்ஸ் கிளிக் பண்ணி நான் பேக்ரவுண்ட் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு வேணுனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் தானே, அப்போலாட்டி இன்ஸ்டாகிராம்லேயும் அப்லோட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வேணுனாக்கா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கொடியெல்லாம் போட்டு தோரணம் கட்டின மாதிரி ஒரு பேக்ரவுண்டு அச்சு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணி அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ தான் கரெக்டாக உட்காந்துரும். அதுக்கடுத்து ஒரு பேக்ரவுண்டில் ஒரு பிஎன்ஜி மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்கும், கொடுத்தீங்கன்னாலே தெரியும். அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம ஃபோட்டோ நேச்சுரலாகவே அந்த இடத்துல செட் ஆகி உட்காந்துருக்கும். இப்போ நம்ம சாங் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு வேணுன்ற பிளாக் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு சாங் தயார் பண்ணி வச்சுருக்கேன். செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் மட்டும் போகணும் அப்படின்னாக்கா பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கனாலே தெரியும், உங்களுக்கு ரொம்பவே வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். வச்சு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். முடிஞ்சா என்னை கொன்னுட்டு உங்களை காப்பாற்றிக்கணும். இப்போ இதில் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். மியூசிக் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து எஃபெக்ட் வைக்க போகிறோம். இங்கேருந்து மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது. எஃபெக்ட் நீங்கள் லேயர்ஸில் போய்க்கோங்க. நெட் ஆன் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் டவுன்லோட் பண்ணணும். VHS ரிவின்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அது ஃபுல் சைஸ் அப்லோட் பண்ணிடுங்க எஃபெக்டை. செட்டிங்ஸில் போய்ட்டு 50 இருக்கும், அதை 100 கொடுத்துக்கோங்க. அல்பா ஆப்பர்சிட்டியில் போய்ட்டு குறைச்சிக்கோங்க. ஒரு 15 வச்சாலே போதும், லிமிட்டடாக கரெக்டாக இருக்கும். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம போட்ட எஃபெக்ட் நல்லாவே இருக்கும், பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி. எல்லாமே ரெடி பண்ணியாச்சுன்பா. இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு ஆட்டோ ஃபீட் அவுட் அதை ஆஃப் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் கிளைமேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சவுண்டு ஃபுல்லாகவே கேட்கும். இல்லாட்டி பாதியிலேருந்து அப்படியே கம்மியாகி தான் முடிகிற மாதிரி இருக்கும். அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நம்ம அந்த எஃபெக்டை டவுன்லோட் பண்ணுறன்ற பார்க்கலாம். லேயர் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. லைக் கடைசி ஆப்ஷன் கெட் மோர்னு இருக்கும், அது கொடுத்துக்கிட்டிங்கனாக்கா எஃபெக்ட்ஸில் 5ஆவதாக இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
கில்டெக்குன்னு போட்டிருக்கு. அதில் 3ஆவதாக வந்து VHS ரிவீண்டுன்னு இருக்கும். அந்த எஃபெக்ட் தான். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி டவுன்லோட் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆனோடனே உங்களுக்கு எப்பயும் போல் எஃபெக்ட்ஸில் போனோடனே அதை காட்ட ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வேணுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டு இதெல்லாம் கமெண்டில் சொன்னீங்கன்னாக்கா நாங்களே ரெடி பண்ணி தர ஆரம்பிச்சிடுவேன். உங்களுக்கு இதே மாதிரி திருவிழா பேக்ரவுண்ட் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரி பர்த்டே எஃபெக்ட்டோ அல்லது பேனர் பேக்ரவுண்டோ உங்களுக்கு வேணுனாக்கா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்போலாட்டி இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ரெடி பண்ணி வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன்.